பிரியமானவர்களே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்தாலும் தொடர்ந்து நீடிக்கும் ஒரு சிரமம் இருக்கிறதா? அதை நீங்கள் தற்போது புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். அது பரவாயில்லை. உங்கள் சூழ்நிலைகளையோ அல்லது அவை ஏன் உங்களை பாதிக்கின்றன என்பதையோ நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக அவற்றில் நீங்கள் இறைவனை எந்த அளவுக்கு நம்புகிறீர்கள்? உங்கள் துன்பங்களை நீங்கள் அனுபவிக்கும் போது உங்கள் நம்பிக்கையை பேணுவதற்கான திறவுகோல் இந்த ஒரு அடிப்படை சத்தியத்தில் காணப்படுகிறது. கடவுள் முற்றிலும் இறையாண்மை கொண்டவர். மேலும் அவர் எல்லா படைப்புகளுக்கும் ஆண்டவராக இருப்பதால் உங்கள் வாழ்க்கையை தொடும் அனைத்தையும் உங்கள் நன்மைக்காக அவர் மாற்றுகிறார் என்பதை நீங்கள் உறுதியாக அறிந்து கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட அனைத்து பிரச்சனைகளையும் தேவன் நன்மையாக மாற்ற வல்லவர். மேலும் அவைகள் உங்கள் வாழ்க்கையை சுத்திகரிக்கவோ அல்லது மேம்படுத்தவோ இல்லை என்றால் உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லவோ கூட இருக்கலாம். ஆகையால் சோதனைகள் ஏற்படும் போதெல்லாம் இப்படி சொல்லுங்கள், பிதாவே, நான் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர் என்று. இப்படி நீங்கள் செயல்படுவதே புத்திசாலித்தனமான செயல். நான் சொல்லுகிறேன், உங்கள் பிரச்சனைகளுக்கு மத்தியில இது ஏன் ஏற்பட்டது என்று யோசிக்காமல் அவரை கேளுங்கள், அவரை நம்புங்கள், அவருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். இறுதியில் அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் அவருடைய வல்லமையான செயலின் கிரியைகளை காண்பீர்கள். அவரை நம்பி வாழ்வதே கிறிஸ்துவ வாழ்க்கை. மேலும் வேதம் சொல்லுகிறது, ரோமர் 8:28, அவரை நேசிப்பவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.